சமயக்கட்டு வேலையோட தொடர்ச்சியா இந்த வீடியோவ பார்க்கலாம். போன வீடியோல பரோட்டாவ அடிச்சு தூக்கவே கரெக்ட்டா இருந்துச்சு கெட்டியெல்லாம். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோல நம்ம மீன வந்து குழம்பு வச்சிரலாம். மீன்காரனா கொண்டு வந்திருந்தாங்க சால மீனு. வாங்குன மீன திட்டி திட்டியே கழுவி முடிச்சாச்சு. ஆனா ரூ. 150 நண்பர்களே கொஞ்சம் நஷ்டமா தான் தோணுச்சு கெட்டியெல்லாம். மழை நேரத்துல வேற மீன் வாங்கவும் வழி இல்ல. வந்த மீன விட்டுட்டு வரவும் வழி இல்ல. வாங்கின மீன 2 பங்கா பிரிச்சு எடுத்து பாதி மீன குழம்பு வைக்கிறதுக்கு, மீதி மீன பொரிக்கிறதுக்குமா எடுத்து வச்சு கீரல போட தொடங்கியாச்சு. பொரிக்கிறதுக்கு கீரல் போட்டு வச்சோன்னா, உப்பு மிளகாய் சூறா பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்படியே மீன் குழம்ப கூட்டிறலாம். மீன் குழம்பு நெனச்சு நெனச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாரி பண்ணுவோம். சில நேரம் தேங்காய் கூடால மசாலா எல்லாம் போட்டு அரைச்சு எடுத்துருவோம். இன்னைக்கு மீன் கூடால மசாலா சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, தக்காளி அரிஞ்சு போட்டு புளி தண்ணி கரைச்சு ஊத்தி வச்சிருக்கேன். பொரிக்கிறதுக்கும் உப்பு மிளகாய் பெரட்டி மீன் எடுத்து வச்சாச்சு. இனி தேங்காயை திருவி அரைச்சிரலாம். 5 நிமிஷத்துல தேங்காய் அரைச்சு எடுத்துடலான்னு கடகடன்னு திருவி எடுத்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அரைச்சு முடிக்கவும் கரண்ட் போயிருச்சு. மழையும் காத்தும் மாறி மாறி இருக்க போய் கரண்ட் அப்பப்ப கட் ஆயிருது வீட்டுல. எப்படியோ கரண்ட் போறதுக்குள்ள அரைச்சு எடுத்துட்டேன். அரைச்ச அரைப்ப கூட்டி எடுத்துட்டேன். குழம்புக்கு தோசைக்கல்ல மீனை போட்டு பொரிக்க போட்டாச்சு. இனி ஒரு பக்கம் பொரியட்டு, இன்னொரு வாக்குல குழம்பு கொதிக்கட்டு, வேலை முடியட்டு. அவ்வளோதான் நண்பர்களே, வேலை முடிஞ்சது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. சரியா?